ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல லைட்டாக தான் தீ இருக்குது, ரொம்ப வேகமாக வைக்கல நான். அப்போ ஏன்னா பட்டை கிராம்புலாம் கருகி போயிடும், அதனால் லைட்டான தீயில் தான் போடணும். இஞ்சி பூண்டு போடும் போதும் லைட்டான தீயில் தான் இருக்கணும். மறுபடி வெங்காயம் போடும்போது மட்டும் கொஞ்சம் தீயை வேகப்படுத்திக்கிங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சின்ன பேக்கெட் சேமியா பேக்கெட்டு, பசங்க 2 பேருக்கு மட்டும்தான் சிம்பிளாக கொஞ்சமாக செய்கிறேன். நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு வெங்காயம். இப்போ இந்த டயத்தில் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டாக்கா அது ஒரு மாதிரி புளிப்பாயிடும். அதனால் தக்காளி ஒரு தக்காளி போகிறோம், சின்ன பேக்கெட்டுங்கிறதுனால. நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி தக்காளியாக சேர்த்துக்குங்க நிறையா. நான் இதோடு சேர்த்து மீல் மேக்கரையும் போட போகிறேன். மீல் மேக்கர் எப்படின்னா ஒரு கறி பிரியாணி சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் மீல் மேக்கரையும் நான் தண்ணியில் போட்டு நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா, மஞ்சள் பொடியெலாம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம்லாம் வதங்கினோடனே உப்பு போட்டுட்டேன். கல்லுப்பு நம்ம கம்மியாகவே போட்டுக்கங்க, ஏன்னா நம்ம ரைஸுக்கு உப்பு இழுக்கும். அதே சேமியாவுக்கு உப்பெல்லாம் ரொம்ப இழுக்காது. நான் மீல் மேக்கர் போடுறதுனால இந்த அளவுக்கு உப்பு போடுறேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நல்லா ஊறி நல்லா புஃப்னு வந்திருக்கு, உப்பி வந்திருக்கு. இதே நீங்கள் தண்ணி வச்சு வேக வைக்கிறீங்கன்னா ரொம்ப வெந்நீரில் போட தேவையில்லை. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அப்படியே செஞ்சிங்கன்னா, ராவாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் அந்த எண்ணெயெல்லாம் இழுத்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் அரை வேக்காடு வேக வச்சுட்டேன் மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு. பிரியாணி பவுட்ரு போட்டிருக்கேன், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம தண்ணியோட சேமியா போட தேவையில்லை. நல்ல தண்ணியும் மீல் மேக்கரும் சேர்ந்து அந்த மசாலாவோட ஊறி வேகட்டும். இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ நம்ம சேமியாவை தனியாக வெந்நீரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துருவோம். நான் ஒரு காய்கறி வடிகட்டியில் தான் சேமியா போட்டு செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. இப்போ காய்கறி வடிகட்டியில் போட்டு இந்த சேமியாவை வெந்நீருக்குள்ளே முக்கி எடுத்துருவோம். ரொம்ப வேகக்கூடாது தண்ணியில். நம்ம சும்மா வெந்நீரில், கொதிக்கிற வெந்நீரில் போட்டு முக்கிட்டு எடுத்துட்டா போகிறோம். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா அது பொல பொலன்னு இருக்காது, கொல கொலன்னு ஆகிடும். அது கிச்சடி மாதிரி தெரியும். இது மாதிரி கொஞ்சம் பொலப்பாக இருந்ததுன்னா தான் பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. மீல் மேக்கர் நல்லா காரம்லாம் ஏறிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி தெரியும், ஆனால் சூடாக இருக்குது. ஆனால் வரையாக தான் இருக்குது. கை வச்சு உடைக்க முடியாது, கரண்டியால் உதுத்து விட்டுக்குங்க. தூள் தூளாக உதிருது நல்லா. இது மாதிரி லேசாக வெந்நீரில் நினச்சி எடுத்தால் போகும். தண்ணி நிறையா வச்சிங்கனாக்கா அதோடய தன்மையே மாறி போயிடும், கொல கொலன்னு ஆகிடும், கஞ்சி மாதிரி ஆகிடும். உதிரியாக கிடைக்காது உங்களுக்கு. இப்போ வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு துணியில் வச்சு கூட வெந்நீரில் முக்கி எடுத்தான். இந்த முக்கி எடுத்தாலே போடணும். சும்மா வச்சு இப்படி எடுத்துட்டிங்கனாலே அது ஒரு லைட்டாக ஊறிடும். அந்த ஊறின இது வரும். பசங்களுக்கு அந்த கப்பில் வச்சு அழுத்தி ஒரு ஷேப் வச்சு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பசங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது மேலே டெக்கரேஷன் பண்ணி காமிப்போம் அவங்களுக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா ஒரு சாப்பாட்டில் ஒரு ஆர்வம். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல், ஸ்டைலிஷ்ஷாக அப்படியே மேலே இருக்கிற கருவேப்பிலை, ஒரு கிராம்பு அப்படியெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி காமிச்சோன்னா இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறேன். அவங்க எப்படி இருக்குங்கிறத சொல்லுவாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. டாட்டா.